பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு டெடிகேட்டடா வந்து ஒருத்தர் நின்று இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா அது ஒரு பெருமை, ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. நானே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு முதலமைச்சரா தனக்கு வேண்டிய சாப்பாட்டை கூட கட்டிக்கிட்டு அவர் வந்து வேலை செய்யறார் அப்படின்னு நினைக்கும் போது அதுவே ஒரு பெரிய மாற்றமா இருக்கு. இதுல ஒரு சில விஷயங்கள் மாற்றம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள், அந்த வாயில்லா ஜீவன்களுக்கும் கொஞ்சம் கருணை காட்டுற மாதிரியான சில விஷயங்கள் கொஞ்சம் அவர் எடுத்து வச்சாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா இல்லாம how you are அம்மாங்கிறது ஒரு பெரிய இழப்பு தான். ஒன்றும் அதை வந்து ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. எவ்வளவு மிஸ் பண்றீங்க அம்மா? அதையும் வந்து அளக்கவே முடியாது. அவங்கதான் என்னுடைய உயிர், அவங்கதான் வந்து எனக்கு எல்லாமே. I'm choosing media அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுங்க? நானா சூஸ் பண்ணவே இல்லை, மீடியா தான் என்ன சூஸ் பண்ணுச்சுன்னு சொல்லல. நல்ல பாப்புலரா சோஷியல் மீடியால பாப்புலரா ஆயிட்டு நடிக்க வராங்க. அவங்க ஒரு ப்ராஜெக்ட், ஒரு படமோ ஒரு வெப் சீரிஸோ ஒரு சீரியலோ நடிச்ச பிறகு போதும், எனக்கு இந்த பாப்புலாரிட்டியை வச்சு எனக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க போதும் அப்படின்னு போயிடுறாங்க. ஃபாலோவர்ஸ்க்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு எல்லைக்கு போயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு டிபேட் கூட போயிட்டு இருக்குல்ல மேடம்? அஃப்கோர்ஸ் அது கொஞ்சம் தப்பு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? ஐம் டூயிங் குட், நல்லா இருக்கேன். வெரி நைஸ் மேம். இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு இருக்கும்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு போஸ்ட் போட்டிருந்தீங்க. ஹவு டு யூ see his win மேம்? உண்மையாகவே வந்து ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சு. இவ்வளோ தைரியமாக வந்து ஒரு இத்தனை பேர் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு தன்னுடைய ரசிகர்கள் உண்மையாகவே வந்து ஒரு ரொம்பவே டெடிகேட்டடாக வந்து ஒருத்தர் நின்று இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு அப்படின்னா அது ஒரு பெருமை, ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு. ஓகே, ஐ ஃபீல் ப்ரௌட். ஏன்னோ நானே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஓகே, அது சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவர் ஏன் ஜெயிச்சாரு, எதுக்கு ஜெயிச்சாங்க, எதுவுமே எனக்கு அதை பற்றிலாம் இல்லை. அதாவது முழுக்க அவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கை அவர் இந்த இடத்துல ஒரு முதலமைச்சராக உட்கார வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. ஓகே, இப்போ அவர் என்ன பண்ணாலும் ட்ரெண்ட் ஆகுது. லைக் வந்து எல்லாருமே ஆரம்பத்தில் வந்து சும்மா சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணிருப்பாங்க. இப்போல்லாம் தூங்கி எழுந்தா எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் வந்து டிவியில் உட்காந்து நியூஸை தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. காலைல என்ன, இதுவே மாற்றம் தானே. ஆமாம், என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்ற பார்க்குறாங்க. லைக் வந்து லஞ்ச் கட்டுன்னு வராரு அப்படின்ற அளவுக்கு எல்லாமே ட்ரெண்ட் ஆகிட்டு போகுது இல்லை மேம்? ஹவு டு யூ see this? முதல்ல வந்துட்டு அந்த கோட்டைக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாம இருக்கும். ஏன்னா வெறும் நியூஸ் பேப்பர்ல இல்லைன்னா வந்து நியூஸ்ல ஏதாவது சொன்னா மட்டும்தான் அந்த கோட்டையில இவ்வளவு விஷயங்கள் நடந்தது அப்படின்னு இருக்கும். ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா டெய்லி பேசிஸ்ல என்ன நடக்குது. ஏன்னா எல்லாருக்கும் பிடித்த ஒருத்தர் வந்து முதலமைச்சரா இருக்காரு அப்படிங்கிறது வந்து அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், அவர் வந்து இப்போதான் வந்து நிறைய விஷயங்களை அவர் எப்படி செய்வாரு. ஏன்னா ஏற்கனவே அரசியல்ல இருந்து ஜெயிச்சவங்களை காட்டிலையும் இப்ப வந்து இது வந்து இவருடைய புதிய களம். நடிப்பு அப்படிங்கிறதே மாரி இது வந்து அவருடைய புதிய களம். அப்படி இருக்கும்போது இதுல என்னென்ன அவர் பண்ண போறாருங்கிற எதிர்பார்ப்புக்காக தான் மக்கள் எல்லாரும் பாக்குறாங்க அப்படிங்கிறது என்னுடைய யூகம். ஓகே, நீங்க இந்த சட்டசபையில நடக்கிற அந்த கான்வர்சேஷன் எல்லாம் பாக்குறீங்களா? நானும் இன்ட்ரெஸ்டோட பார்ப்பேன். இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு? தினம் பார்க்க மாட்டேன், சாரி. பார்த்த வரைக்கும் எப்படி இருக்கு? அவர்கிட்ட வந்து அவர் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கிட்ட நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் வந்து டிசிப்ளின். எப்படி பாக்குறீங்கன்றதை விட சில நேரத்தில் எங்கேயாவது சரி ஒரு 5 minutes கழிச்சு போகலாமே நினைச்சா கூட இப்போல்லாம் எப்படி நம்ம நாட்டுடைய முதலமைச்சரே வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா நாம ஏன் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியாவது போய் இருக்கணும் இல்லையா? எதுக்கு 5 நிமிஷம் லேட்டாக போகணும் அப்படிங்கிற தாட் என் மனசுல வருது. அதே மாதிரி அவர் ரொம்ப சிம்பிளிஃபைடாக வந்து அவர் நிறைய மாற்றங்கள் வந்து நாட்டுக்கு கொண்டு வர்றது நம்ம we need to wait and see. ஏன்னா என்னங்க இது ஒரு வாரம் தான் ஆச்சு. இந்த ஒரு வாரத்துல இவ்வளோத்தையும் நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம்னா ஜீபூம்பாவால கூட செய்ய முடியாது. ஓகே, ஸோ அவர் வந்து அவர் எவ்வளோ பெரிய ஆக்டர். அது மட்டும் இல்லாமல் அவர் இது வேணும் அப்படின்னா அது சமைச்சு சுட கொண்டு வந்து தர அளவுக்கு அவருக்கு எல்லா வசதிகளும் இருக்கு. அவர் புதுசாக ஒன்றும் வசதிகளை கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரம்னு சொல்ல போனா ஒரு நடிகை ஒரு செலபுக்கு பார்த்தோம்னா அந்த பேம்பரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கடவுள் நமக்கு தானாவே கொடுக்குற ஒரு விஷயம். நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குற அளவுக்கு நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு முதலமைச்சராக தனக்கு வேண்டிய சாப்பாட்டை கூட கட்டிக்கிட்டு அவர் வந்து
வேலை செய்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது அதுவே ஒரு பெரிய மாற்றமா இருக்கு. அதுவே ஒரு மாற்றமா இருக்கு. ஐ ஃபீல் குட். ஓகே, ஐ ஃபீல் குட். இப்போ கூட ரீசெண்டாக இதெல்லாம் நான் பார்த்துட்டு என்னுடைய ட்ரெயின் ஜேர்னியில் நானே வீட்டில இருந்து இட்லியெல்லாம் செஞ்சு வீட்டில இருந்து போயிட்டேன். காரணம் என்னன்னா, ஓகே ஃபைன், வை டோன்ட் வி டெடிகேட் சம் டைம், இதை மோர் தென் எனிதிங் எல்ஸ் அவரை பார்த்து நம்ம காப்பி பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்று, ஹோம் ஃபுட் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நல்லது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். வீட்டில இருந்து நம்ம ஃபுட் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்ம எதுவுமே யோசிக்க வேண்டியது இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஹோம் ஃபுட் நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது நம்ம வயிறு கெட்டு போகாது. அதனால தேவையில்லாத லீவ் எல்லாம் போட வேண்டிய அவசியம் வராது. ஓகே. ஸோ வரக்கூடிய வருடங்களில் உங்கள் சைடில் ஒரு பப்ளிக், ஒரு காமன் பர்சனாக, ஒரு ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும், இதில் ஒரு சில விஷயங்கள் மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள்? அதாவது என்ன மாதிரி மாற்றம்? இது லைக் அவர் முதலமைச்சராக வந்து அவர் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை இனிஷியேட் எடுத்து பண்ணாருன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அது அவருக்கு தான் தெரியுங்க. இல்லை மேம், நமக்கு இருக்கும்ல, அப்போ வந்து எங்கள் வீட்டாண்ட வந்து இந்த மாதிரியான ஒரு சில வசதிகள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை இப்போ வந்து பெண்கள் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அந்த வாயில்லா ஜீவன்களுக்கும் கொஞ்சம் கருணை காட்டுற மாதிரியான சில விஷயங்கள் கொஞ்சம் அவர் எடுத்து வச்சாருன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். புரியுது. அது எந்த மாதிரியான விஷயங்கள் வேணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? பார்த்தேன்னா இப்போவே நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இருக்கிறது கிடையாது. நான் அந்த வாயில்லா ஜீவன்களுக்கும் வாட்டர் பவுல்ஸ் வைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஓகே. அதே மாதிரி ஃபுட்டும் வந்துட்டு இப்போது யார் விற்கிறாங்க விற்கலை அப்படிங்கிற விஷயம் தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி ஏபிசின்னு சொல்லுவோம், ஸ்டெர்லைஸ் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு தடுப்பூசி போடுற விஷயமா இருக்கட்டும், நிறைய தவறுகள் நடக்குதோ அப்படின்றது கூட எனக்கு நடக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. பிகாஸ் சில பெட்ஸை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்க எங்கள் ஏரியாவில் இருக்கும்போது காதெல்லாம் நல்லா தான் இருக்கும். எப்போவுமே அந்த ஸ்டெர்லைஸ் இன்ஜெக்ஷன்லாம் பண்ண பிறகு காது வந்து கொஞ்சம் கட் பண்ணி விடுவாங்க. சில டாக்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த காது வந்து கட் பண்ணி தொங்குது. ஏன் அந்த மாதிரிலாம்? ஓகே. ஸோ என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியறது இல்லை இல்லையா? ஏதோ ஒரு கணக்குக்கு பண்ணி விடுறாங்களா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியாது. என்னதான் நம்ம நலம் விரும்பிகளாக இருக்கட்டும், நம்ம இந்த வாயிலா ஜீவன்கள் மேலே அக்கறை உள்ளவர்களாக இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளால் கவனித்து பார்க்க முடியாமல் இருக்குது. ஸோ அதில் வந்து அவர் கொஞ்சம் இன்னும் கூட சில மாற்றங்கள் செஞ்சாருன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே. ஓகே. பட் இப்போ சொல்கிறீங்க காசெல்லாம் தொங்குற அளவுக்கு ஒழுங்காக பண்ணாமல் பண்ணக்கூடிய வேலைகளை வந்து அந்தந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க ஒழுங்காக பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு எதனால் அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க? அவசரமாக இருக்கலாம். இத்தனை பெரியும் ஸ்டெர்லைஸ் பண்ணி இந்த ஒரு நாளில் அனுப்பி வைக்கணுங்கிற கட்டாயமாக இருக்குது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு அடுத்ததான் இன்னொருத்தவங்க வரலாம், நீங்கள் ரஷ் பண்ணி பேசலாம், சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் பெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளில் அவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கலாம். இந்த ஏரியாவில் இருக்க பெட்ஸை நம்ம எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு ஸ்டெர்லைஸ் பண்ணி அனுப்பணும்னு இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஊசி போட்டு அனுப்பணும்னு இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய கட்டாயங்கள் இருக்கலாம். இல்லை அவசரம் காரணமாக அந்த மாதிரி செய்ய தெரியாதவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இல்லையா? ஸோ வி டோன்ட் நோ அபவுட் இட். ஸோ இது கொஞ்சம், ஏன்னா பிரச்சனை வருதே வந்து இந்த வாயிலா ஜீவன்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும்போது அதுங்க வெளியே சொல்ல முடியாது. அதுங்க வெளியே சொல்லும் போது என்ன ஆகும், உருன்னாலும் சரி, எரிச்சல்ல தண்ணி இல்லைன்னா ஒரு உருன்னு சொல்லலாம், இல்லை பசிக்கிறதுனா உருன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கணும் இல்லையா? அப்புறம் நாளைக்கு வந்து அந்த டாக் வந்து இவங்களை பின்னாடி ஓடிச்சு, இல்லை இவங்க மேலே உருன்னுச்சு அப்படிங்கிற பிரச்சனைலாம் வரக்கூடாது. அப்படின்னா எல்லா விஷயமும் சரியாக இருந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இல்லையா? அதுதான் என்னன்னா, இப்போ இந்த ஸ்பேஸ் ஆயுஸ் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பெட்ஸ் அப்படின்ற போது அதுங்களுடைய ஆயுசை பார்த்தோம்னா 10, 15, 20 வருஷம் அவ்வளோதான். அது வரைக்கும் நம்ம கூட இருக்க போகுது. அது வரைக்கும் அதுங்களை நல்லா பார்த்துக்கலாமே. ஓகே. பட் இப்போ பெருசாக அரசாங்கம் வந்து இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டாததுக்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அவங்க சுத்தமாக காட்டல அப்படின்னா என்னால் இல்லை, சுத்தமாக இல்லை. பட் வந்து அந்த இன்ஜெக்ஷன் சம்திங் ரொம்ப காஸ்ட்லி, அதனால வந்து பெருசாக செலவு என்ன வந்து காஸ்ட்லி, அதுக்காக தானே நிதி ஒதுக்கியிருக்காங்க, சென்ட்ரல்ல இருந்தே ஒதுக்கியிருக்காங்க இல்லையா? அப்புறம் எப்படி அது காஸ்ட்லி நம்ம எடுத்துக்க முடியும்? ஓகே. ஸோ நிறைய பெட்ஸ் இருக்கிறதால ரோட்ல, அதனால தான் அந்த மாதிரி பண்ணாமல் அதுக்கு என்ன பண்ணலாம்? போட்டு தானே ஆகணும். மக்களுடைய பாதுகாப்பு முக்கியம்னா இது எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ராவா பண்ணாங்கன்னா பெட்டர் ஆயிட முடியும். பாவம், அவர் இப்பதான் அவர் முதலமைச்சரா வந்திருக்காரு, உடனே அவர் மேல எல்லாத்தையும் நமக்கு அது கரெக்ட். அவர் பண்ணல அப்படின்னு சொல்லல, இனிமே பண்ணா நல்லா இருக்கும். இனிமே பண்ணா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இனிமே பண்ணா நல்லா இருக்கும்.
லைக் அதே போல நிறைய முதியோர்கள் வந்துட்டு கைவிடப்படுறாங்க. அது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. ஸோ அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ஏதாவது செஞ்சாருன்னா நல்லா இருக்கும்னு தோணும். ஓகே மேம். சரி, அம்மா வந்து இந்த வருஷம் தவறி இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து, ஸோ அதை எப்படி மேடம் அம்மா இல்லாமல் ஹவு யூ ஆர்? அஃப்கோர்ஸ் அம்மாங்கிறது ஒரு பெரிய இழப்பு தான். ஒன்றும் அதை வந்து ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. பட் வந்துட்டு எங்கள் அம்மா வந்து ஒரு தைரியமான ஒரு பொண்ணை வளர்த்துருக்காங்க. ஒரு போல்டா எதையுமே சமாளிச்சுக்க கூடிய ஒரு தைரியமா தன்னம்பிக்கையான ஒரு பொண்ணா, ஒரு இண்டிபெண்ட் உமனா என்னை வளர்த்துருக்காங்க. ஸோ அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் வாழ்ந்து காட்டணும், அதுதான் வந்து என்னுடைய இதுவாக இருக்குது. அவங்க எப்படி விருப்பப்பட்டாங்களோ, அவங்க எப்போவுமே என்ன சொல்லுவாங்க, ஒரு தைரியமான பொண்ணு என் பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியே தைரியமான ஒரு பொண்ணாக நான் வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஓகே. இப்போ எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அம்மா? அதையும் வந்து அளக்கவே முடியாது. அவங்க தான் என்னுடைய உயிர், அவங்க தான் வந்து எனக்கு எல்லாமே. அவங்க தான் என்னுடைய லைஃப் லைனே. அவங்க இல்லாததே எனக்கு என்ன சொல்றது, என்னை விட்டு ஏதோ ஒரு விஷயம் போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் அவங்களுடைய ரத்தம் தானே நான். அப்போ என்கிட்ட அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய அவங்க எனக்கு பெரிய சொத்து, அவங்க என் கூட இருக்காங்க அப்படின்னு தான் நான் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கேன். ஓகே. அம்மாவுக்கு நீங்க ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சு அது இப்போ வரைக்கும் செய்யாம அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம்? இல்லை, நான் முழுமையா வந்து அவங்களுக்கு நான் எல்லாமே வந்து ஆசைப்பட்டு எல்லாமே செஞ்சுருக்கேன். அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க ஏதாவது எதிர்பார்த்துருப்பாங்க, அதை நான் செய்யாமல் இருந்திருக்கலாம். அவங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். உங்கள் கெரியர் வைஸு லைக் நீங்கள் வளர்ந்த உங்கள் ஜேர்னியில் எந்த அளவுக்கு அம்மா சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க, எவ்வளோ பெரிய பில்லராக இருந்திருக்காங்க? இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கேன் அப்படின்னா கூட அது அவங்க எனக்கு கொடுத்த ஒரு தன்னம்பிக்கை தான். அவங்க வந்து எப்போவுமே இவங்க வீட்லேயே தான் இருப்பாங்க. அவங்க வெளி உலகத்தை ரொம்ப பார்க்காதவங்க. ஆனால் வந்து என்னை எப்போவுமே வந்து அவங்க வெளியே எங்கே போனாலும் வந்து என் பொண்ணு எனக்கு வீட்டுக்கு பத்திரமா திரும்பி வந்துடுவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு எப்போவுமே எனக்கு இருந்திருக்கு. அதனால தான் வந்து அந்த தன்னம்பிக்கை இன்னைக்கு நான் இந்த இடத்துல நான் இருக்கேன், இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக நான் எல்லாமே செய்கிறேன், மற்றவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் இருக்கேன் அப்படின்னா அது வந்து எனக்கு எங்கள் அம்மா கொடுத்த அந்த தைரியம். அண்ட் அவங்க இல்லைன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. பிகாஸ் அவங்க வந்து எனக்கு எப்போவுமே வந்து நான் இனிஷியல் ஸ்டேஜில் கூட ஷூட்டிங் போகும்போது அம்மா கூட வாங்க அப்படின்னு கூப்பிடுவேன். அப்போ வந்து சொல்லுவாங்க, என்ன இப்போ டைப் பண்ண போகிறாங்க, டைப் ரைட்டிங் பண்ண போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, எல்லாம் அவங்க அம்மாவை கூட கூட்டிகிட்டு போகிறாங்களா, நீ தான் தைரியமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு அவ்வளோ சின்ன வயசுலேயே அவங்க கொடுத்த தைரியம், தன்னம்பிக்கை, அவங்க என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை தான் இன்றைக்கும் வந்து ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கமான பொண்ணாக எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குற ஒரு பொண்ணாக தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுவே அவங்க எனக்கு கொடுத்த ஒரு மோட்டிவேஷன் அண்ட் எவ்ரிதிங். ஓகே. நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வீட்டில் போயிட்டு ஐம் சூஸிங் மீடியா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுங்க? நானா சூஸ் பண்ணவே இல்லை, மீடியா தான் என்ன சூஸ் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். நான் வந்து சூஸ் பண்ணேன். ஓகே, மீடியா சூஸ் பண்ணுச்சு. ஓகே, அந்த ஒரு மொமெண்ட் நடக்கும்போது வீட்ல தெரிய வரும்போது அவங்க அம்மா கிட்ட தான் பெர்மிஷன் கேட்டாங்க. அம்மாவும் என் கூட வந்திருந்தாங்க. சோ அதனால நானா பர்மிஷன், பிகாஸ் அது எனக்கு விவரம் தெரியாத வயசு. சோ வயசு ரொம்ப 14 சம்திங். அப்போ அதனால அவங்க வீட்டுல தாத்தா அம்மா டிசைட் பண்ணாங்க. அம்மா அவங்களா என்ன புஷ் பண்ணல. எங்க வீட்டுல இருக்கவங்க ஒரு டெனன்ட் வந்து ஒரு ஆங்கரிங்காக கேட்டாங்க, ஒரு இன்டர்வியூ பண்ணவங்கிறதுக்கு. ஸோ அப்படி அமைஞ்சு ஒரு என்ட்ரி தான் இண்டஸ்ட்ரிக்குள்ள, ஒரு ஆங்கரா தான் இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் என்ட்ரி ஆனேன் நான். ஸோ இது நான் பல இன்டர்வியூஸ்ல நான் சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேர் மீடியாவை தேடி ஓடுவாங்க. அண்ட் ஐ எம் சோ லக்கி, மீடியா மீடியா வந்து என்ன சூஸ் பண்ணிருக்கு அப்படின்னா அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், வரமா இருக்கு. நம்மள சூஸ் பண்ற விஷயத்தை தான் நம்ம சூஸ் பண்ணி போனோம். கண்டிப்பா மேடம். அது வந்து அந்த ஆக்டிங்கா மாறின தருணம் எப்போ மேடம்? ஆக்டிங் அப்படின்னா இதுவும் யதார்த்தமா இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா வந்து ரொம்ப வாஸ்டா இருக்கு. லைக் வேர்ஸ்ட் இல்லை, ரொம்ப ரொம்ப அகுல விரிஞ்சிருக்கு. யார் பார்த்தோம்னாலும் சரி அவங்களுடைய திறமையை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இன்றைய இளைஞர்களுக்கு எல்லாமே இருக்கு. அதனால நிறைய பேர் வந்து இன்னைக்கு நிறைய நடிகைகள் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20 years ago பெருசாக வந்து உங்களுக்கு ஆக்டிங்க்கு ஒரு இந்த ஆக்டர் கூட நடிக்கிறதுக்கு ஒரு ஹீரோயினா, ஒரு சிஸ்டரா இவங்க வேணும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சோஷியல் மீடியா மாதிரி ஒரு பெரிய இது கிடையாது. எல்லாமே வந்து மவுத் டாக் தான். ஓகே, என்னுடைய ப்ராஜெக்ட்ல அவங்க நடிச்சிருக்காங்க, ஷீஸ் குட், அவங்கள நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்த வாய்ப்பு தான் எனக்கு ஆக்டிங் வாய்ப்பும்.
ஓகே. அதே கம்பேரிட்டிவ்லி எப்படி பார்க்குறீங்க? அந்த டைமில் வந்து சோஷியல் மீடியா பூம் வந்து பெருசாக இல்லை அப்படின்றப்போ ஒரு ஆக்டிங் ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா கூட ஆஃபீஸ் தேடி லைக் எல்லாருமே நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு தேடி வந்து இல்ல ஆக்சுவலி வந்து என்னோட போட்டோஸும் ஆஃபீஸஸ்க்குலாம் போயிருக்கு. ஓகே. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஐ மீன் இனிஷியலா வந்து மீடியா என்ன சூஸ் பண்ணுச்சு. புரியுது மேடம். ஸோ அந்த டைம்ல இருந்து இப்போ வந்து ஓரளவுக்கு அக்சசபிள் ஈஸியா ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. இது வந்து இன்றைய ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு பெரிய வரம். அந்த வரத்தை சரியா பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்திக்காம போறதும் இந்த ஜெனரேஷனுடைய கையில தான் இருக்கு. சில பேர் வந்து நல்ல பாப்புலரா சோஷியல் மீடியால பாப்புலரா ஆயிட்டு நடிக்க வராங்க. அவங்க ஒரு ப்ராஜெக்ட், ஒரு படமோ ஒரு வெப் சீரிஸோ ஒரு சீரியலோ நடிச்ச பிறகு போதும், எனக்கு இந்த பாப்புலாரிட்டியை வச்சு எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க போதும் அப்படின்னு போயிடுறாங்க. ஸோ ஆனால் வந்து திறமை இருக்கவங்க இன்னும் நிறைய பேர் வெளியே காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதற்கான வாய்ப்புகளோ அதற்கான சூழலோ ஏற்படாம இருக்கு. ஸோ இந்த சோஷியல் மீடியா உங்களுக்கு ஒரு வரமா கிடைச்சு அந்த பாப்புலாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருந்தா கண்டிப்பா அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டு அதை ஒரு பெரிய பொக்கிஷமா பாதுகாக்க வேண்டியது இப்ப இருக்கிற ஜென்ரேஷன். அப்ப பார்த்தோம்னா வந்து பெரிய காம்படிஷன் அப்போ இருக்க சொல்ல முடியாது. பட் ஒரு ப்ராஜெக்ட் நடக்குது, அதை ரீச் பண்ணணும் அப்படின்னாலே அது வந்து பெரிய கஷ்டமா இருக்கும். பிகாஸ் தெரியாது இப்படி ஒரு ப்ராஜெக்ட் நடக்குது. ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கேஸ்டிங் கால்ல போட்ட அடுத்த நிமிஷமே பார்த்தோம்னா அதுல 10,000 லைக் இருக்கும், 10,000 ஷேர் இருக்கும், உடனே வந்து எல்லாரும் ரீச் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அப்படி கிடையாது. ஸோ இதுதான் நான் பாக்குறேன். ஓகே. பட் இப்போ எல்லாம் ஃபாலோவர்ஸ்க்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு எல்லைக்கு போயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு டிபேட் கூட போயிட்டு இருக்குல்ல மேடம்? அஃப்கோர்ஸ் அது கொஞ்சம் தப்பு. அது சொல்றேன். என்னைக்கா இருந்தாலும் நம்ம வந்து வெரி சிம்பிள். இன்னைக்கு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, நாளைக்கு ஏதாவது ஒரு தப்பு பண்ணோம்னா நம்ம ஃபாலோவர்ஸ் குறைவாங்க. ஃபாலோவர்ஸோடைய மூடும் பார்த்தோம்னா எப்பவுமே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அம்முவை பிடிக்கலாம், நாளைக்கு வந்து உங்களுக்கு அம்முவை பிடிக்காது, அப்போ என்ன அன்ஃபாலோ பண்ணிடுவீங்க. ஸோ இத்தனை நாளா வந்து என்னை ஃபாலோ பண்றவங்களுக்காக நான் வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ உழைக்கிறேன், அதே மாதிரி என்ன அன்ஃபாலோ பண்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாலோவர்ஸ்க்காக நம்ம வந்துட்டு நாமளே வந்து இது பண்ணக்கூடாது. புரியுது. ஃபாலோவர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். நம்ம நல்லது பண்றோம் அப்படின்னா நமக்கு எப்பவுமே வந்து நல்ல ஒரு ஊக்கத்தை வந்து நமக்கு கொடுப்பாங்க. அதே சமயத்துல அதுக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு, இப்படிதான் வாழணும். அல்டிமேட்டா பார்க்கும்போது சோஷியல் மீடியாவே லைஃப் ஆக முடியாதுங்க. நம்ம வீட்டுல அம்மாவுக்கு பொண்ணுதான், புருஷனுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி தான், தன்னோட குழந்தைங்களுக்கு இவங்க நல்ல அம்மாவா தான் இருக்க போறாங்க. ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், அல்டிமேட்டா நம்ம திரும்பவும் நம்ம குடும்பத்துக்கு தான் வரப்போறோம். அப்படின்னா நாளைக்கு நம்ம நமக்கு பின்னாடி நம்ம குடும்பம் இருக்காங்க. நம்ம சோஷியல் மீடியாவை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோமோ அதே மாதிரிதான் நம்ம குடும்பத்துல இருக்கவங்களும் நாளைக்கு ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மண்டக்குள்ள ஏறிச்சுனாவே எல்லாரும் அதுக்கான லிமிடேஷன்ஸ் வச்சிருவாங்க. நீங்க பண்றது தப்புலன்னு சொல்றதுக்கு நான் யாரும் கிடையாது. ஓகே. பட் வந்து ஒரு சில இடத்துல ஒரு சில படங்கள்ல ஒரு சில சீரியல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வெறும் ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக காசு பண்றாங்க அப்படின்ற ஒரு சில டாக் கூட இருக்குல்ல. Of course. See, ultimately everything is marketing. யாருமே நம்ம தப்பு சொல்ல முடியாது. லைக் இப்போ ஒரு நல்ல மில்லியன்ல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்கள ஒரு ப்ராஜெக்ட்ல கேஸ்ட் பண்ணும்போது நான் இந்த ப்ராஜெக்ட்ல நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க போஸ்ட் போடும்போது அந்த ப்ராஜெக்ட் வந்து பூம் ஆக போகுது. ஓ வாவ், ஹரிஷ் வந்து 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு, ஹரிஷ் இஸ் கோயிங் டு டூ ஒன் வெப் சீரிஸா, அது பார்க்கலாமேன்ற ஒரு தாட்டு அந்த 10 லட்சம் பேர்ல அட்லீஸ்ட் ஒரு 50,000 பேருக்காவது வரும். ஸோ அப்படின்ற ஒரு மார்க்கெட்டிங் வச்சுதான் வந்துட்டு இப்போ கேஸ்டிங் வந்து பண்றாங்களே தவிர யாருமே தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து கேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இப்படி நல்ல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்களை கேஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் வந்து அவங்களுக்கு நடிக்கவும் தெரியுமா, அவங்க நடிச்சாங்கன்னா வந்து எந்த அளவுக்கு நேரம் மிச்சமாகும் அப்படிங்கிறத பார்த்து கேஸ்டிங் அதை ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் அவங்களுக்கு கேஸ்ட் பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு ஹெல்த்தியா இருக்கும். கண்ணை மூடிக்கிட்டு அவங்களுக்கு கேஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க டைம் வேஸ்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு டயலாக் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு சில பேருக்கு தெரியாது, எல்லாரையும் சொல்ல முடியாது. அவங்க எப்படி அந்த ஃப்ரேம்குள்ள நிக்கணும்ன்ற விஷயம் தெரியாது. மைட் பி ஒரு வேளை நீங்க கேஸ்ட் பண்றீங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு கொஞ்சம் ரிஹர்சல்ஸோ இல்லை கப்புள் ஆஃப் டேஸ் வந்து கொஞ்சம் அந்த ப்ராசஸ் ஓகே இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ப்ராக்டிஸோ ஒரு ரிஹர்சல்ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கேஷ் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே. இந்த ஒரு விஷயம் இங்கே ப்ராசஸ் நடக்கும்போது லைக் வெறும் வந்து இது ஆக்டிங்கை மட்டும் இந்த வாய்ப்பை மட்டும் நம்பி இருக்க ஒரு பர்சன் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்கல்ல. சரி, நம்ம வந்து காலம் இப்ப மாற நம்மள மாறித்தான் ஆகும். இப்ப வந்து நானும் வந்து ஆங்கரிங் மட்டும் நம்பிட்டு இருந்தேன், அப்புறம் நடிப்பை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தேன். பட்
நம்ம வந்த வழியில லைக் வைல் டிராவலிங் இப்போ வந்து பார்த்தோம்னா பரதநாட்டியம் நான் கற்றுருக்கேன், பரதநாட்டியம் டான்ஸராக இருக்கேன். ஸோ நிறைய பரதநாட்டியம் ஷோஸ்க்கு வந்து ஹோஸ்ட் பண்ணுறேன், சீஃப் கெஸ்டாக போகிறேன். ஸோ பரதநாட்டியம் பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்குறேன். ஸோ பரதநாட்டியம் டான்ஸராக இருக்கேன். இப்போ சைக்காலஜியும் வந்து எம்எஸ்சி கவுன்சிலிங் சைக்காலஜி முடிச்சிருக்கேன். ஸோ அதை நான் வந்து ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணேன்னா I can be a good counselor also. School counselor இருக்கலாம், counseling psychologist இருக்கலாம், therapist இருக்கலாம், இந்த மாதிரி மாறலாம். ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா ஐம் டூயிங் லாட் ஆஃப் vlogs ஆல்சோ ரெகார்டிங். நிறைய வந்துட்டு டிவைனாக வந்துட்டு நிறைய vlogs பண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அவ்வளோ பெரிய நிம்மதி சந்தோஷம் கொடுக்குறது. கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. ஸோ இந்த மாதிரி நான் vlogs பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ டைமென்ஷன்ஸ் இருக்கு. இங்கே ஒன்றை மட்டும் நம்பிக்கிட்டு இருந்தோம், இது மட்டும் தான் நம்பிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வாய்ப்பே கிடைக்கலையே அப்படின்னு யாருமே இருக்கக்கூடாது. வாய்ப்புகளை நாம தான் வர வைக்கணும். வாய்ப்புகள் வந்து நம்மளை தேடி வந்த காலம்லாம் போயிடுச்சு. இனிமே வந்து வாய்ப்புகளை நம்மளை தேடி வர வைக்கணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நாம தான் இறங்கணும். ஓகே மேம். ஸோ அதே சமயத்தில் நான் ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது இந்த ப்ரமோஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அது ஒரு பெரிய மார்க்கெட்டிங், ஒரு பெரிய பிஸ்னஸாக இந்த இடத்துல புத்திசாலித்தனமா வந்து மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நல்ல விஷயம் தானே இது. இது ரொம்ப நல்ல விஷயம் தான். அதாவது முன்னாடி பார்த்தோம்னா ஆட் ஃபிலிம்ஸ் இருந்துச்சு. இப்போ அது வந்து என்ன டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, மூவிஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஆட் ஃபிலிம்ஸ் நிறைய வந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்தோம்னா எல்லாரும் முக்காவாசி நேரம் இல்ல, முக்காவாசி இல்ல, 95% ஆஃப் தேர் டைம் மொபைல்ல தான் இருக்காங்க. மொபைல்ல தான் இருக்காங்க. யூடியூபோ, இன்ஸ்டாகிராமோ, இல்ல வெப் சீரிஸோ, இப்படி எல்லாமே பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ வந்து இன்ஃப்ளூயன்சஸா ஆகுறதுல என்ன தப்பு இருக்கு? ஸோ ஸ்மார்ட் மூவ். ஓகே, ஸ்மார்ட் மூவ். இப்போ வந்து எப்படி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இருக்கோ ஃபியூச்சர்ல வேற என்ன வரும்ன்றதும் தெரியாது. அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி மாறிட்டோம்னா பிரச்சனையே வராது. ஓகே, நீங்க ஒரு ப்ரமோஷன் எடுக்கிறதா எதை வச்சு எந்த பேசிஸ்ல வந்து சூஸ் பண்ணுவீங்க மேம்? லைக் இந்த கேட்டுப்பேன், அந்த ப்ராடக்ட் வந்து ஜெனூனா அப்படிங்கறத ஓரளவுக்கு கேட்டு தெரிஞ்சுப்பேன். ஈவன் ஸ்கின் கேரா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு ப்ராடக்டா இருக்கட்டுமே, அது வந்து எந்த அளவுக்கு ஜெனூன் இல்லை அதை எடுத்து நான் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்ப்பேன். ஏதோ கண்மூடித்தனமாக வந்து ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கும் சில எதிக்ஸ் வச்சுருக்கேன். ஏதோ அவங்க ப்ரொமோஷன் எடுத்துக்கோங்க, நீங்கள் இவ்வளோ பே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் சில நேரத்தில் அந்த எஜுகேஷ்னல் வெளிநாடுகளில் போய் படிக்கிற இந்த மாதிரி கம்பெனிஸ் கூட அவங்க ரீச் பண்ணுவாங்க. எல்லாத்தையுமே வந்து 10,000 கேள்வி கேட்பேன், அதுக்கப்புறம் தான் வந்து அக்செப்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ சமீபத்தில் நீங்களும் சரி, ராதிகா மேமும் சரி, எல்லாமே இந்த ஆஸ்ட்ரோ டாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருந்தீங்க. அது வந்து ஒரு சில விஷயங்கள் நம்புற மாதிரியே இல்லை, அந்த ஒரு லைக் அந்த ப்ரொமோஷன் வீடியோவை பார்க்கும்போது. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி வருது எல்லாமே. இது நம்புறது நம்பாததுங்கிறது சேம் திங் இல்ல. லைக் அந்த ஒரு வீடியோல இருக்கக்கூடிய விஷயத்த சொல்றேன் நான், ஓவராலா எல்லா அதுக்கான அந்த ஆஸ்ட்ரோ டாக் இஸ் a company. இட்ஸ் a ad film. நாங்க வந்து அதுல வந்துட்டு எங்களை கமிட் பண்ணது வந்து அவங்க ப்ரொமோஷனுக்காக தான் வந்து எங்களை கமிட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதர் திங் இஸ் அவங்களுக்கு வந்து நாங்க வந்து அவங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி பார்த்து சொல்ல போறது கிடையாது. அதுக்கான ஆஸ்ட்ராலஜிஸ்ட் அவங்க வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கும் அந்த டேட் ஆஃப் பர்த் நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க சொல்றது வந்து அது அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இப்போ அவங்க தான் சொல்லிட்டாங்களே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆஸ்ட்ரோடாக் கமிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் வந்து ஃப்ரீன்னு தானே சொல்லியிருக்காங்க. பிடிக்கலையா அப்புறம் குவிட் பண்ணிட்டு போகலாமே. ஓகே, பட் அது எல்லாமே லைக் வந்து ஒரு உங்களுக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, இந்த டைம்ல உங்களுக்கு இதாகும், இந்த டைம்ல வந்து உங்களை ஒருத்தங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த அளவுக்கு அக்யூரேட்டா வருமா அந்த வீடியோல இருக்கிற மாதிரி? அது எனக்கு தெரியாது. அது ஆஸ்ட்ராலஜிக்கல் தான் சொல்லுவேன். நிறைய பேர் என்ன ஆஸ்ட்ராலஜர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஐ அம் நாட் ஆஸ்ட்ராலஜர். பிகாஸ் அந்த வீடியோல நீங்க சம்திங் பண்றீங்க. அது வந்து நான் ப்ரொமோஷனுக்காக தான், நான் வந்து ஹானஸ்டா ப்ரொமோஷனுக்காக தான் பண்ணேன். பிகாஸ் நம்ம வந்து இங்க இருந்து பார்க்கும்போது ஆஸ்ட்ரோடாக் அப்படின்னு நம்ம நார்மலா சொல்றோம். பட் ஆஸ்ட்ரோடாக் இஸ் ஒரு பெரிய பிக் ஒரு கம்பெனி. அண்ட் அது வந்து ஒரு பெரிய நிறுவனம். அதுக்குன்னு ஒரு பெரிய பில்டிங்கே இருக்கு. ஓகே, அங்கே போய் பார்த்த பிறகுதான் நமக்கு தெரியுது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்குது. சாரி, ஆஸ்ட்ரோடாக் வந்து ஒரு பெரிய கம்பெனியாக இருக்குது. அவங்க கிட்ட இருந்து ஒரு வாய்ப்பு வரும்போது யார் பண்ண, இப்போ நான் பண்ணேன்னு சொல்றீங்களே, பாலிவுட்ல அத்தனை பேர் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க இருக்கீங்க, இப்போ பார்க்கும்போது ராதிகா இங்க யோசிச்சு பாருங்க, பாலிவுட்ல அத்தனை பேர் பண்ண ஒரு இடத்துல நானும் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது எனக்கும் பெருமை தானே. ஓகே, பட் ஆஃப்டர் டூயிங் தட் நீங்க அந்த ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு டாக்ஸ் உங்க ஃபாலோவர்ஸ் கிட்ட இருந்தோ இல்ல உங்க தெரிஞ்ச நிறைய பேர் வந்து நீங்க தான் ஆஸ்ட்ராலஜி பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டு கேட்பாங்க. நோ 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 நோ, நான் இல்லைங்க, ப்ரொமோஷனுக்காக தானே பண்ணேன். இட்ஸ் an ad film, அவ்வளவுதான். ஓகே, உங்க பார்வையில எப்படி மேம் பாக்குறீங்க நீங்க இந்த ஆஸ்ட்ராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை? அது நமக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க. அப்ப நேரம் நல்லா இல்ல அப்ப அவங்க சொல்றது everything is waste.
அதான் நம்ம சொல்ல முடியாது. அது வந்து எனக்கு தெரியல எனக்கு. நம்ம சில வார்னிங்ஸ் வந்து முன்னாடி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது எப்பவுமே தடுக்கி விழ போறோம் அப்படின்னா, இல்ல இந்த வாரம் உங்களுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம இருப்போம். ஸோ நம்மள நாமளே கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃபா வச்சுக்கிறதுக்கு ஆஸ்ட்ராலஜி, ஹொரோஸ்கோப் இதெல்லாம் வந்து உதவும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நீங்க பிலீவ் பண்றீங்களா அந்த விஷயத்தை? பிலீவ் பண்றேனா பண்ணலையா அப்படின்னு இல்லை, பட் எனக்கும் நம்பிக்கை இருக்கு. ஓரளவுக்கு இருக்கு. நம்பிக்கை இருக்கு ஓரளவுக்கு. ஓகே ஓகே மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். இவ்வளோ நேரம் உங்கள் டைமை கொடுத்து இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு ரொம்பவே நன்றி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.